ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? பப்புளுக்கா வச்சு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பப்புளுக்கா கறி ஒன்று பண்ண போகிறோம். நிறைய பேர் பப்புளுக்கா வந்து பழுத்த போகிறோம், அது ஃபுட்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜூஸாக யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த பச்சை பப்புளுக்காவை வச்சு நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஒரு கறி பண்ணி காட்ட போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். பப்புளுக்கா மரத்துக்கு ஏறி பப்புளுக்கா பிக்கலாதனால இந்த கெக்கையை வச்சு பப்புளுக்கா பிச்சு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கறி ஒன்று பண்ண போகிறோம். இங்கே ஒரு மரம் இருக்கு, அங்கே ஒரு மரம் இருக்கு. நாங்கள் எதில் பிக்கிற இதில் பிப்போம். நாங்கள் 2 பப்புளுக்கா பிக்க பார்த்தோம், அது 3ஆக வந்துருச்சு. இதை வச்சு நாங்கள் கறி பண்ணுவோம். முதல்ல பப்புளுக்காட மேல் துண்டை இப்படி வெட்டி நாங்கள் இப்படி பால் எடுத்துருவோம். பப்புளுக்கா பால் ஈக்க போகிறதுல ஆக்கினா கொஞ்சம் கசக்கும், அதனால் இப்படி தேய்ச்சி பால் எடுத்துக்கொள்ளணும். பப்புளுக்கா வந்து இப்படி மிச்சம் பச்சையும் இல்லாமல் மிச்சம் ஓவராக பழுத்தும் இல்லாமல் இந்த மாதிரி அளவில் வந்தால் நல்லா இருக்கும் கறி வந்து. இது மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோதான், ஃபுல்லாக சீவி ஆச்சு. இப்போ நான் துண்டு துண்டாக வெட்டி கழுவி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக சீடெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ துண்டு துண்டா கட் பண்ணிக்கிறோம். பப்புளுக்கா வந்து இப்படி கலர் தான் இப்படி இருந்ததுக்கு, இது பழுத்ததெல்லாம் அரைப்பழம், பழுத்தும் இல்லை பழுக்காவும் இல்லை, மீடியம். பப்புளுக்கா துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். பப்புளுக்காட பால் தன்மை போகிறதுக்கு நல்லா புளிஞ்சு கழுவணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதை வந்து வில்லேஜ் ஸ்டைலில் மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாகிக்கும். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி எடுத்துருவோம். துண்டா வெட்டினா பச்சை கொச்சிக்காயை சேர்த்துருவோம். மண் சட்டியில் பப்புளுக்கா அதோடய சேர்த்து வெங்காயம் பச்சை கொச்சிக்காயெல்லாம் வெட்டி போட்டோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேக வச்சிருவோம் தண்ணி ஊற்றி. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். அதோடய கொஞ்சம் கொச்சிக்காத்தூள் சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மாசி சேர்த்துருவோம். மாசி சொல்கிறேன், மோல்டி ஃபிஷ், இது கொஞ்சம் சேர்த்துருவோம். மாசி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் தண்ணியிலே வேக வச்சுக்கணும். அடுத்ததாக ரொம்ப கருவேப்பிலை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். பப்புளுக்கா நல்லா வெந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். பப்புளுக்கா வச்சு 15 to 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கி பால் ஊற்றிடுவோம். கணக்கா தண்ணி எல்லாம் இறங்கி வெந்திருக்கு. பால் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க வைப்போம். மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகும் வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு ஒன்று போட்டு இதோட சேர்த்து இறக்கி வச்சுக்குவோம். பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் ஹீட் ஆகிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துருவோம். அடுத்ததாக வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்துக்கிறோம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். நல்லா தாளிப்பு ஒன்று போட்டாச்சு. இப்போ இதை சேர்த்து இறக்கிடுவோம். இது ஸ்ரீலங்கா வில்லேஜ் ஸ்டைல் பப்புளுக்கா கறி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.